சிவகாமி நில்லு. விடிய காலையில் தேவி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். என்ன நேரத்துக்கு வர நீ? வீட்டில் ஹஸ்பண்டுன்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் டயத்துக்கு ஆஃபீஸ் போகணுமே, டிஃபன் பண்ணிட்டு போகணுமேன்னு ஏதாவது பொறுப்பு இருக்கா அவனுக்கு? என்னங்க எடுத்து வச்சுட்டு தானே போனேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது? பாரதி வேற டிஃபன் வேணுமான்னு கேட்டிருக்கா. நீங்க தான் பசி இல்லைன்னு சொல்லிட்டீங்களாமே. எல்லாத்துக்கும் நான் தான் வரணும். சரி சரி, வந்து உட்காருங்க, எடுத்து வைக்கிறேன். அடைச்சி, இந்த நாயுடுக்கு வேறு வேலையே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறான்னு பார்த்தா அப்போ தான் 150 ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பான். என்ன அப்புறம் தேவி வழக்கம் போல திட்டினாளா? தேவி திட்டுறா. ஏன் தேவினாலே உங்களுக்கு திட்டுறதுன்னு தான் அர்த்தமா? சாதாரணமாகவே அவளுக்கு கோவம் மூக்கு மேலே வரும். நீ வேற அவளை கேட்காம சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணல. உன்னை வறுத்தெடுத்திருப்பாள. அவளை பத்தி உங்களுக்கு ரொம்ப தெரியுமாக்கும்? பொண்ணுங்கன்னா அப்படிதான். சில பேர் வெக்கப்படுவாங்க, சில பேருக்கு வெக்கப்பட தெரியாது. அதுக்கு பதிலா கோவப்படுவாங்க. இதுல நம்ம தேவி 2வது ரகம். எப்படி இருந்தாலும் நடக்க வேண்டியது நடந்துதானே ஆகணும். அவ கோவமே படல. என்னடி சொல்ற? என்ன நடக்க வேண்டியது? இந்த வயசுக்கு மேல இவருக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும். ஏற்பாடு பண்ண விஷயம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. சாந்தி முகூர்த்தத்தை சொல்ற? வேற எதை சொல்ல போறேன்? செய்தி கேட்டதும் எனக்கு தலைக்கால் புரியல. அப்படியே கோயிலுக்கு போய் செதற தேங்காய் போட்டு வந்தங்க. அதான் லேட் ஆயிடுச்சு. நாயுடு எதுக்கு போன் மேல போன் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான்சென்ஸ். எப்படி கன்ஃபார்ம் பண்ண? தேவி கிட்ட கேட்டியா? ஆமா, நான் வெக்கம் கெட்டு போய் அலையறேன் பாருங்க. பொண்ணு கிட்ட போய் இதெல்லாம் கேட்பாங்களா? பார்த்தாலே தெரியாதா? காலிங் பெல் அடிச்சதும் மாப்பிள்ள அதே கோலத்துல வந்து கதவை திறக்கிறாரு. சனியம் பிடிச்ச முட்டாளே, அதே கோலம்னா என்ன கோலம்? அது சொல்லி தொல. நல்ல வார்த்தை உங்க வாயில வராதா? காலிங் பெல் அடிச்சதும் தலை உடம்பு பூரா மல்லிகை பூவோட மாப்பிள்ள வந்து கதவை திறந்துட்டாரு. எனக்கு ஒரே வெக்கமா போச்சு. கருமண்டா கருமம். கையோட கொண்டு போன ஸ்வீட்டையும் ட்ரெஸ்ஸையும் அவர் கையில கொடுத்துட்டு நான் ஓடி வந்துட்டேன். யோ நாயுடு, அறிவில்லை உனக்கு? சார், நீ ஒரு தடவைக்கு மேல 2 தடவை போன் பண்ணி நான் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பிஸியா இருக்கேன் தானே அர்த்தம். மேல மேல போன் அடிச்சுட்டே இருக்கேன். சோறு தானே ஏத்துற நீ? சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம் சார். யோ, என்னையா சொல்ற நீ? நீ ஏதாவது பாரதி கிட்ட உடனே மாட்டி விட்டியா? இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு உன்னை சாவடிச்சுட்டு நாயுடு நான். ஐயோ, அது இல்ல சார். ஆந்திரா போலீஸ் அன்னைக்கு விசாரணைக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க மேட்டரை பேப்பர்ல போட்டாங்க சார். உங்க போட்டோவும் பேப்பர்ல வந்திருக்கு சார். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம் சார். அதை சொல்றதுக்காக தான் சார் உங்களுக்கு நான் போன் பண்ணேன். பேப்பர்லையா? எந்த பேப்பர்லையா? தெலுங்கு பேப்பர்ல வந்திருக்கு சார். சார், உங்க போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா தெளிவா போட்டிருக்கான் சார். தலை எழுத்து நாயுடு. ஆண்டவன் உனக்கு கை கால் படைச்சது பதிலாக 3 கொஞ்சமாவது படைச்சிருக்கலாம். நீ முதல்ல அந்த பேப்பர் யார் கண்ணிலையும் படாம ஆடிட்டர் ஆஃபீஸ் எடுத்துட்டு வா. சரி சார், நான் நேரா அங்க வந்துடுறேன். என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். போனவே இடியட். அதுக்குள்ள எழுந்துட்டாரா? எல்லாத்துலயுமே அவசரம் தான். வீட்டுல நல்லது நடந்திருக்கு, ஒரு ஸ்வீட் வைக்கலான்னு வந்தா அதுக்குள்ள எந்திரிச்சு போயிட்டாரு. என்ன பண்றது? நானே சாப்பிட வேண்டியதுதான். சார், நான் சொன்னல சார், உங்க போட்டோ சூப்பரா வந்திருக்கு. போட்டோல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். யோ, அறிவில்லை உனக்கு? நான் என்ன பத்மபூஷன் அவார்டு வாங்கி என் போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டு போட்டோ வந்திருக்கு. அப்படி வந்தா அசிங்கயா? சார், மர்டர் பண்ணவனை புடிச்சிட்டாங்க சார். பாருங்க, அவனை பத்தியும் போட்டிருக்கு. நாயுடு, உண்மையிலேயே நீ தெலுங்கு தெரிஞ்சுதான் எங்களுக்கு சொல்றியா, இல்ல சும்மா எங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக ஏதாவது பொய் சொல்றியா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், நான் SSLCல தெலுங்குல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். நான் தெலுங்குல பாட்டெல்லாம் கூட எழுதுவேன் சார்.
ஒரு பாட்டு பாடவா? யோ, ஆபீஸ்ல வேலை செய்யற பேர்ல கொடுக்குற டார்ச்சர் ஒண்ணு போதும். இந்த தெலுங்குல பாட்டு எழுதுறது, கன்னடத்துல பாட்டு எழுதுறது, இதெல்லாம் உன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ. நான்சென்ஸ். நேரங்காலம் தெரியாம. ச்சே. யோ, இந்த பேப்பரை யாரும் பார்க்கலையே. யார் கண்ணிலையும் படல சார். நான் யாருக்கும் தெரியாம தான் போய் படிச்சேன். என்ன நம்புங்க. இந்த பேப்பர் மட்டும் என் அண்ணன் கண்ணில் பட்டிருந்தது. அப்புறம் ஆண்டவனே நினைச்சா கூட உன்னையும் என்னையும் காப்பாற்ற முடியாது நாயுடு. ஏற்கனவே அந்த பாரதி வேற வைசா டிக்கெட் சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. யாரும் பார்க்கல சார். நான் சொல்றத நம்புங்க சார். நீ சொல்றதாதான் என் நம்பிக்கை வர மாட்டேங்குது. அப்படியே பார்த்தாலும் தப்பே இல்ல சார். ஏன்னா நம்ம ஆபீஸ்ல யாருக்கும் தெலுங்கு படிக்க தெரியாது. நீங்க கவலையே படாதீங்க. ஏய், அறிவு கட்டவன. தெலுங்கு படிக்க தெரிஞ்சவனு தான் போட்டோ கண்ணில் படுமா? கண்ணு தெரியறவன் அத்தனை பேர் கண்ணிலையும் இந்த போட்டோ படும். இந்த போட்டோ மட்டும் என் கண்ணிலையாவது படட்டும். பட்டு அந்த விஷயம் தெரிஞ்சது நான் பண்ற டார்ச்சர்ல நீ என்ன ஆவன்னு எனக்கே தெரியாது நாயுடு. நடராஜ் சார், எதுக்கும் நீங்க இனிமே தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க அண்ணன் வேற உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. ப்ராப்பர்ட்டியை 3 பங்கா பிரிச்சிருக்காரே தவிர இன்னும் உங்க பையன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணல. இந்த சமயம் பார்த்து நம்ம விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கீங்க, உள்ளதும் சுத்தமா போயிடும். ஆடிட்டர் சார், நீங்க வேற ஏன் சார் இந்த ஆள் தான் ஏற்கனவே வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கான். நீங்க வேற டென்ஷன் அதிகமாக்குறீங்களே. ஏற்கனவே என் ஃபேமிலியில என் பொண்டாட்டியே நான் நினைக்கிறதுக்கு எதிர்மாறா நடந்துக்கிறா. ஆபீஸ்ல இந்த ஆள் டார்ச்சர் வேற. போதா குறைக்கு இந்த பேப்பர்ல வேற போட்டோவை இவ்வளவு கிளாரிட்டியோட போட்டிருக்காங்க பாருங்க. சார் நான் என்ன சார் பண்ணேன்? பேப்பர்ல போட்டோ வந்ததை சொன்னதே நான் தான். யோ, என்னடான்னா சும்மா வாய்க்கிழியே வக்கனையா பேசாத. இந்த போட்டோ மட்டும் யார் கண்ணிலாவது பட்டு அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் நாயுடு. பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. சார் என்ன நம்புங்க சார். யார் கண்ணிலையும் படல சார். பாப்போம் நீ சொல்றது நிஜமா இல்ல நான் சந்தேகப்படுறது நிஜமான்னு. மேடம், அந்த பேப்பரை நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்தது நல்லதாக போச்சு மேடம். பேப்பரையும் வாங்கிட்டேன், படித்து காட்டவும் ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். வணக்கம் மேடம். வணக்கம். அந்த பேப்பர்ல என்ன மேட்டர் வந்திருக்குன்னு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. அது போதும். ஓகே மேடம். கொடுங்க. இது இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான். ஒன்றும் இல்லை மேடம், வைசாக்கில் பீச் ஓரமாக கங்காவரம்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஆளை பிடிச்சிட்டாங்க மேடம். ஏதோ சொத்து தகராறுல கொலை பண்ணிட்டதா கொலைகாரன் சொல்லியிருக்கான். சார், அந்த ஃபோட்டோ எதுக்கு சார் போட்டிருக்கு? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் நடராஜனோட கெஸ்ட் ஹவுஸ் தான் அது. பேரு ராஜேஷ் கெஸ்ட் ஹவுஸ். முதல்ல அந்த நடராஜன் மேல தான் போலீஸ் சந்தேகப்பட்டிருக்காங்க. கொலைகாரன் பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உறுதி பண்ணிருக்காங்க. நடராஜன் கேட்டுக்கிட்டதுனால கெஸ்ட் ஹவுஸை தொடர்ந்து நடத்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. விசாகப்பட்டினம் போலீஸ் கேஸை பதிவு பண்ணி குற்றவாளியை கோர்ட்ல ஆஜர்படுத்தி விசாரணையை. தேங்க்யூ பூபதி. இந்தாங்க. தேங்க்யூ சார். வரேன் மேடம். விசாகப்பட்டினத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது பெரியவருக்கு தெரியுமா மேடம்? யாருக்குமே தெரியாது. இதையே நடராஜன் அங்கிள் மறைச்சாரா?
அப்ப பெரியவருக்கு தெரியாம சின்னவர் ஏதோ ஒரு விஷயத்துல கம்பெனில காசு எடுக்கிறாருன்னு அர்த்தம். நாயுடுவும் நடராஜன் அங்கிளும் கம்பெனி செலவுல எதுக்காக 12 தடவை வைசாக் போனாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சொந்த அண்ணன் கம்பெனிலேயே இப்படி காசு எடுப்பாரா ஒருத்தர்? காசுக்கு அண்ணன், தம்பி, சொந்தம், நட்பு இது எதுவுமே தெரியாது பூபதி. இந்த இடம் ஒண்ணுதான் வாங்கி போட்டுப்பாரா இல்ல பல இடங்களை வாங்கி போட்டுப்பாரான்னு தெரியல மேடம். உன்னை கண்டுபிடிச்சாச்சுல்ல, வரிசையா வேற ஏதாவது இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் பூபதி. இது பெரிய துரோகம் மேடம். பேசாம இதை பெரியவர்கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் பூபதி. ஏன் மேடம்? நமக்கு இந்த ஃப்ராடு தனத்தை பத்தி தெரிஞ்சோம் பெரியவர்கிட்ட சொல்லனா அது தப்பு இல்லையா? இல்ல பூபதி, சிதம்பரம் மாமா நடராஜ மாமா மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் கம்பெனியோட ஜிஎம்மா அவரை உட்கார வச்சிருக்காரு. உண்மை தெரிஞ்சா அவரு ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. ஆகட்டுமே மேடம், திருட்டுத்தனம் பண்றாருங்கிறது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். இல்ல பூபதி, இத சொன்னா குடும்பமே பிரிஞ்சாலும் பிரிஞ்சிரும். அந்த பழி நம்ம மேலதான் வந்து சேரும். ஒரு மருமகளா அத பண்றது எனக்கு தீராத கெட்ட பேரை சேர்த்துரும். எந்த விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நடராஜன் அங்கிள் அந்த லிமிட்டை மீறாத வரைக்கும் நாம இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே வச்சுக்குவோம். அந்த பேப்பரை பத்திரமா யார் கண்ணிலையும் படாம ஒளிச்சு வச்சுக்கோ. நேரம் வரப்போ வெளியே காட்டிக்கலாம். சரிங்க மேடம், நான் கீழே இருக்கேன். என்ன சித்தப்பா அது? சித்தி தான் ஏதோ லூசுத்தனமா சொல்றாங்கன்னா அதை நீங்க நம்பிக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கல, நடக்கவும் விட மாட்டேன். அம்மா வயிற்றுல பாலை வார்த்த தேவிமா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இந்த சித்தி ஏன் இப்படி இருக்காங்க? என்னை கேட்காம கொள்ளாம சாந்தி முகூர்த்தம், பூ பழம் அப்படி இப்படின்னு ஏற்பாடு பண்ணி இவங்களால எனக்கு மானமே போச்சு, அசிங்கமாயிடுச்சு சித்தப்பா. உன்ன மாதிரி மூளை இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம் தேவிமா. உன் சித்திக்கும் மூளைக்கும் தான் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே. எங்கேருந்து அவகிட்ட சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறது? ஆஃபீஸுக்கு போனால் பாரதி பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் உன் சித்தி பண்ணுற டென்ஷன், இது போதாதுன்னு இந்த சாந்தி முகூர்த்த டென்ஷனை வேற என்னை போட்டு பாடாப்படுத்திடுச்சுமா. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது நடந்துருதுன்னு வச்சுக்கோயேன், இதை காரணமாக வச்சு போக மாட்டேன்னு அந்த மதன் அடம் பிடிச்சா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பயம்தான் எனக்கு தேவிமா. நான் யாரு சித்தப்பா அந்த மாதிரிலாம் நடக்க விட்டுருவேனா? இன்ஃபேக்ட் இந்த சாந்தி முகூர்த்த ஏற்பாடுலாம் பார்த்து அதிகமாக டென்ஷன் ஆனது அவன் தான், நான் இல்லை. ஒருவேளை இந்த ஏற்பாடுலாம் எனக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், தற்கொலை பண்ணிப்பான், இல்லைன்னா ஊரை விட்டே ஓடிடுவான். தேவிமா நீ எதுக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்துக்க. ரொம்ப பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆம்பளை பசங்களை நம்பவே முடியாது. மனசை கலைக்கிற மாதிரி பேசி உன்னை நம்ப வச்சிருவாங்க. அப்புறம் இந்த பர்மனன்ட் ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு என்ன பொய் வேணா சொல்லுவான். நீங்க வேணா அந்த மதன் கிட்ட சும்மா ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன், தேவிக்கு நீ நிரந்தர புருஷனா இருக்கியான்னு. அவ்வளவுதான், மனுஷன் மயக்கம் போட்டே கீழே விழுந்துருவான். அந்த அளவுக்கு டெரரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் அவன் கிட்ட. அப்புறம் தேவிமா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்ன? உனக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் காலம் பார்த்து சொல்ல சொல்லி உன் சித்திக்கு ஆர்டர் போட்டது யார் தெரியுமா? யாரு? என் அண்ணன், உன் அப்பா, சாட்சாத் மிஸ்டர் சிதம்பரம் தான். இந்த விஷயத்த உன் சித்தி தான் ஆஸ் யூஷுவல் லூஸ் மாதிரி என்கிட்ட உளறிட்டான். பட் இந்த விஷயத்துலேருந்து ஒன்று தெரியுது தெரியுமா? மதன் மாப்பிள்ளையா வரத அப்போ உங்க அப்பா எழுதிக்கிட்டாரு தானே அர்த்தம். என்னால நம்ப முடியலையே சித்தப்பா. என் அண்ணனை மட்டும் சாதாரணமாக நினச்சிடாத தெய்வமா, அவர் பயங்கர எமகாதகர். பிஸ்னஸில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு லைஃப்லேயும் பிஸ்னஸ்லேயும் பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சவர். அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் மட்டும் நீ மதனை நம்பவே நம்பாத. அவர் ஆசைப்பட்டபடியே மதனும் ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோ, அவன் வாழ்க்கை சொர்க்கமாயிடும், ஆனால் உன் வாழ்க்கை நரகமாயிடும்ல. அப்புறம் தேவா, எனக்கு கூட பர்சனலாக அந்த மதன் மேலே எனக்கு என்ன கோவம்? அப்பப்போ நினச்சி பார்த்துப்பேன். பட் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அவன் அழகுக்கும் தகுதிக்கும் தராதரத்துக்கும் அவனும் பக்கத்தில் ஹஸ்பண்டாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல தேவிமா.
நானே அந்த மாதிரிலாம் யோசிக்கல. நீங்க எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? தேவையில்லாத விஷயத்த கற்பனை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நானும் உன்னை காஷன் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னேன் தெரியுமா. கனவுல கூட என்னால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. மதனுக்கும் அந்த மாதிரி ஆசை வரக்கூடாத அளவுக்கு நீ அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இரு. முக்கியமான விஷயம், லாயர் வீட்டுக்கு வர அன்னைக்கு நீ அவனை உன் கூட எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு. அப்படி வரமாட்டேன்னு ஏதாவது மக்கர் பண்ணா நீ அவன் கூட அங்கேயே பர்மனெண்ட்டாக தங்கிடுவேன்னு சொல்லி பயமுறுத்து. எப்பவுமே அவன் மனசில் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை சித்தப்பா. ஏற்கனவே நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். குட். சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பாடு அது ஒன்றும் விஷம்லாம் இல்லை, சாப்பிடலாம். எங்க வாங்கின? இங்க மெயின் ரோட்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அங்கதான் வாங்கினேன். என்ன பள்ளியாடுறியா? சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல தான் வாங்குவாங்க, இப்படி மளிகை கடையில வாங்குவாங்க. பார்க்கவே கேவலமா இருக்கு. இத போய் மனுஷன் சாப்பிடுவானா? உடம்புல இருக்கிற கொழுப்பு உன்னை இந்த மாதிரிலாம் பேச வைக்குது. இதையெல்லாம் சாப்பிட்டுதான் நாங்க உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஏதோ ராத்திரி சாப்பிடலையேன்னு சொன்னீங்கன்னு போனா போதுன்னு பரிதாபப்பட்டு வாங்கி கொடுத்தா நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. சொல்லுவ. இதுக்குதான் நான் என் வீட்டுக்கே போலான்னு சொன்னேன். ஓ, யார் தடுக்கிறா உன்ன? இப்ப போறேன்னு சொல்லு, நானே உன்னை வண்டியில ஏத்தி உன் வீட்டு வாசல்ல கொண்டு போய் விட்டு வரேன், வரியா? நல்லா இருக்கு சார். என்னை எப்படியாவது பார்சல் பண்ணி இங்கே அனுப்பி விட்டுடணும். அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்ப குடுக்கறத தின்னு. பார்த்தாலே கொமட்டுதியா? காசு இல்லைன்னா கேட்டு தொலைக்க வேண்டியதானே, கொடுத்துருப்பேன்ல. நல்ல ஹோட்டல்ல வாங்கி வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டு இஷ்டம் இருந்தா இத சாப்பிடு, இல்லன்னா உன் பங்களாவுக்கு போய் வேண்டியதெல்லாம் ஆர்டர் பண்ணி வகை வகையா சாப்பிடு. இந்த வீட்டுல உன்னை இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். போனா போதுன்னு விட்டு 1008 நொட்ட சொல்ற. உன் டார்ச்சர் தாங்க முடியல. சீக்கிரம் இந்த வீட்டோட போற வழியை பாரு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா? இன்னும் ஒரே வாரம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நீ அதுக்கப்புறம் காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி இந்த வீட்டுக்குள்ள ஜென்மத்துக்கு நுழைய மாட்டேன். ஹலோ ஹலோ, நானும் அந்த நம்பிக்கையில தான் பேசாம இருக்கேன். இல்லனா நீ படுத்துற படத்துக்கு எப்போ உன்னை துரத்தி அடிச்சிருப்பேன். இங்க பாரு, இந்த பேச்செல்லாம் இருக்கட்டும். ஆனா லாயர் வரும்போது மரியாதையா என் வீட்டுக்கு நீ வந்துரு. அங்க சைன் பண்ணிட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்லனா நான் டார்ச்சர் பண்ணி உன்னை கொன்னுடுவேன்.